சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மீண்டும் டெல்லியை நோக்கி பற்ற வைத்திருக்கிறது தமிழ்நாடு. இந்த முறை 2 தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் கொளுத்தி போட்டிருக்கிறார்கள். டெல்லி மீடியாக்கள்ல தொடங்கி டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசாங்கம் வரைக்கும் அடுக்கடுக்கான கேள்விகள். தமிழ்நாட்டினுடைய பங்கு, உரிமை, இது தொடர்பான விஷயங்களுக்கான ஒரு அறைகூவல் அப்படிங்கிறது தான் இப்போது சமூக வலைதளம் முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, வைத்திருக்கக்கூடிய வாதங்கள், இவ்வளவும் செஞ்சுட்டு உங்களுக்கு இன்னமும் நாங்க வேற அடிபணிஞ்சு போகணுமா அப்படிங்கிற வாதம். இன்னொரு பக்கம் டெல்லி ஊடகங்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? அது என்ன தமிழ்நாடுனால டெல்லியில் இருக்கக்கூடிய அரசுக்கும் சரி டெல்லியினுடைய ஊடகங்களுக்கும் அவ்வளவு இலக்காரமா இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறதும் தொடர்ந்து வைரலாக போய் கொண்டிருக்கிறது. என்ன மாதிரியான கேள்விகள் அடுக்கப்பட்டது? ஏன் டெல்லிக்கு எதிரான அறைகூவலை ஏறத்தாழ இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டதாக பார்க்க வேண்டியிருக்கிறதா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸாக அவர்கள் முகிழ்த்து வந்திருக்கிறார்களா? கேள்விகள் என்னென்ன, எதிர்வினைகள் என்னென்ன, விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் நிலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபயர் பிராண்ட் அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக அவர் எதிர்கொள்ளக்கூடிய விவாதங்கள்லையோ இல்லை ப்ரெஸ் மீட்ஸ்லையோ பல விஷயங்கள் அது வைரலாக அப்பப்போ போயிட்டுருக்கும். அதன் அடிப்படையில் அவர் நேற்றைக்கு பேசியிருக்கக்கூடிய பேச்சு தமிழ்நாடு தலைகுனியாது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டம். அதில் அவர் டெல்லியை நோக்கி வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் மோடி அரசாங்கத்தை நோக்கி தான். மக்களின் வரிப்பணத்தை வைத்து இவ்வளவு மோசமான அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு கனவுல கூட நீங்கள் நினச்சி பார்க்க முடியாததை இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ₹1 28 பைசா கொடுக்குறாங்க. அந்த 28 பைசாவே ஒழுங்காக கொடுக்குறாங்களான்னா அதில் 1008 பிலாக்கணம் வைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அரசியல் நடக்கிறது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு பட்ஜெட், ஒரே பட்ஜெட் தான். நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடியே பிரேக்கிங் வரும். தமிழ்நாட்டிற்காக நிதியமைச்சர் செய்த முக்கியமான காரியம் அதிர்ச்சியில் இல்லைன்னா குஷியில் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு. என்னங்க குஷின்னா, காஞ்சிபுரத்தினுடைய நெய்யப்பட்ட ஒரு சேலையை உடுத்தி கொண்டு அவங்க போய் பட்ஜெட் வாசியது கிளம்பியிருப்பாங்க. அவங்க போய் குடியரசுத் தலைவர் சந்திக்கிறது, அவங்க அந்த ஸ்வீட்டு ஊட்டுறது, இதெல்லாம் வருஷம் ஒரு சடங்காக நடக்கும். அல்வாக்கின்ற மாதிரி அவங்க அந்த ஸ்வீட்டை இனிப்பை பகிர்றது அப்படிங்கிறது. அப்படி போகும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த நிதியமைச்சர் என்னங்கன்னா காஞ்சிபுரம் புடவைங்கிறதோட பெரிய அளவுக்கு அது தேசிய செய்தியாகலாம் மாற்றக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் குறிப்பிடுறாரு, நிதிக்கு நீங்கள் நிதி ஒதுக்குறீங்க, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் கல்விக்கான நிதி அப்படிங்கிறது உங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் வருது. யூபிக்கு 20,000 கோடி 30,000 கோடின்னு போது தமிழ்நாட்டுக்கு 2,000 கோடி 2,500 கோடின்னு வருது. சரி, இதுவே தப்பு. முதல்ல எங்களுடைய மாநிலம் நாங்கள் இன்னும் கூடுதலான வளர்ச்சி நோக்கி இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம், இல்லை சமமான பிரிப்பு இருக்கிறதா, இல்லை மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் கொடுப்பீங்களா, இல்லை நாங்கள் செலுத்தக்கூடிய வரி இருக்கு இல்லையா அந்த வரியில் ரைட் ராயல் ஷேராக பிரிப்பீங்களா, சமமான பிரிப்பு நிதி பங்கீடு அப்படிங்கிறது இருக்குதாங்கிறது தனி விவாதம். கொடுக்குற 2,500 கோடியாச்சும் ஒழுங்காக கொடுப்பீங்கன்னா உங்கள் பட்ஜெட், உங்கள் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டில் என்ன சொல்கிறீங்க, இந்த மாநிலங்களுக்கு இவ்வளோ நிதி, இதை வச்சு நீங்கள் அடுத்து கல்வியை இந்த மாதிரி வளர்க்கணுங்கிறீங்க, நாங்கள் அதை கொண்டு போய் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் மசோதாவில் இல்லை, ஆனாலும் நாங்கள் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு நிதி கிடையாது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறதுனா இல்லை, அதில் சிலது இல்லைன்னெலாம் கிடையாது. அதில் ரொம்ப குறிப்பாக மும்மொழி கொள்கையை நீங்கள் அமல்படுத்த வேண்டும், 3 மொழி படித்து ஆக வேண்டும், அதுபோக அப்புறம் 3ஆவதுக்கு பரீட்சை, 5ஆவது பப்ளிக் எக்ஸாம், 8ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம், இதில் சிக்கலாக இருக்குது அப்படின்னா இருக்கே. நாங்கள் வேறு பெயரில் பாரம்பரிய தொழில்களை கற்றுக்கொள்ள அப்படின்னு கொடுக்குறோம், அதை கற்றுக்கிட்டு போங்க, இப்படியா தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் மசோதாவில் இல்லாத ஒரு கண்டிஷனை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை மசோதாலே ஒரு கிளாஸ் சேர்க்குறீங்க பட்ஜெட்லனா, சேர்த்து சொன்ன பிறகுன்னா நாங்கள் ஏதோ இல்லாததை சரியாக படிக்கல நீங்கள் மேலே நீங்கள் கிளைம் பண்ணலாம். நிதின்னு ஒதுக்கிட்டு வாங்க வரும்போது கண்டிஷனை போட்டு இதயத்துக்கள்லாம் கிடையாதுன்னா இது சர்வாதிகாரித்தனமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அதை விட மிக முக்கியமாக கல்வித்துறை என்றாலே பாஜகவுக்கு ஏன் எட்டிக்காயாக கசக்கிறது, வேப்பங்காய் மாதிரி இருக்குது. கல்வியில் வளர்றாங்கன்னா ஐயோ எல்லாரும் படிக்கிறாங்களாங்கிற அளவுக்கு அவங்க வருவதாக அந்த ரீதியிலான ஒரு அரசியல் ரீதியிலான விமர்சனம். ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி, நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநரை வைத்து துணைவேந்தரை போடணும் அப்படின்னா துணைவேந்தரை போடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள், நம்முடைய வாக் அவுட் புகழ் கவர்னர், அவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யூஜிசி நாம்ஸ் உங்களுக்கு தெரியுமா, அதாவது ஒன்று இருக்கிற சட்டத்தில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸுக்கு பயன்படுத்துவாங்க, அதுக்கு நம்ம ஒரு கவுண்டர் வச்சோம்னா அந்த கிளாஸில் இப்படி ஒரு கவுண்டர் இருக்கா, அப்போ மாற்றிடுறேன்னு
ஒன்று சட்டத்தையே மாற்றியும் கூட தமிழ்நாட்டில் கல்விச்சூழல் சுமூகமாக இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு இந்த கவர்னரை வைத்து பல வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கொடுக்கறதே 28 பைசா ₹1, அதுலேயே உங்களுக்கு இவ்வளோ கண்டிஷனு. அப்போ இது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டினுடைய இந்த இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஃபேப்ரிக், சமூக சூழ்நிலையையும் பொருளாதார சூழ்நிலையும் கல்வி சூழலையும் கெடுப்பதற்கு சீர்குலைப்பதற்கு பாஜக திட்டமிட்டு வேலை செய்கிறதுங்கிற குற்றச்சாட்டை டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வைக்கிறார். அதனால தான் முதலமைச்சர் கேட்ட கேள்வி அப்படின்னு அவர் அவங்களுடைய கட்சி தலைவர் முதலமைச்சருமான அவரை கோட் பண்ணி இங்கே ஆள வேண்டியது, தமிழ்நாட்டை ஆள வேண்டியது சென்னையிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமா அல்லது டெல்லியா என்கிற கேள்வியை கேட்கிறார். ரொம்ப முக்கியமாக நாங்கள் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுக்கு சுய நிர்ணயம் மற்றும் சுயாட்சி அப்படிங்கிறது என்னைக்கும் முக்கியம் என நீதி கட்சியினுடைய பாரம்பரியத்திலிருந்து அவர் அதை கொண்டு வந்து அந்த முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இது கட்சி கூட்டம் மீடியாவினுடைய அவுட்லெட்டாக நடந்த நியூஸ் 18 டவுன் ஹால் நிகழ்ச்சியில் நடந்தது அப்படிங்கிறது அதை விட வைரலாக போயிட்டு இருக்கிறது. அவர் கேட்கிறார், அங்கே கேட்கப்படுகிற கேள்வி அதுக்கு அவர் சொல்கிறார், அடிப்படையில் நீங்கள் 2 விதமான அரசாங்கங்களை பார்த்துக்கலாம். ஒன்று, மக்களுக்காக செய்யக்கூடிய அரசாக பெருமளவுக்கு இருக்கும். சமூக நலத்திட்டங்களை செய்து சமூக நலத்திட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஸ்வீடன் போன்ற நாடுகளோ அல்லது யூரோப் நாடுகளில் யூரோப் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்துக்கிட்டால் மக்களுக்கு அவங்க நிறைய செய்வாங்க. கல்வியிலேருந்து எல்லாமும் அரசாங்கமே பார்த்துக்கும், செலவுகளை ஏற்றுக்கும், உங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய பிரசவ விடுப்பாக இருக்கும், மகப்பேறு விடுப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கான ஃபண்ட்ஸை கொடுக்கறது, அது வரைக்குமான ஒரு சப்போர்ட் சிஸ்டம், இப்படி பல விட்ட கல்வி நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்ந்துக்கலாம் என்கிற வாய்ப்பு, இதெல்லாம் சமூக விஷயங்களை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் ஒரு நல்ல நிலையை அடைந்து உற்பத்திக்கு தொழிற்சாலைகளுக்கு அவங்களுடைய திறனை உபயோகப்படுத்துவதுங்கிறது ஒரு மாடல். இன்னொரு மாடல், தொழிற்சாலைகளை பெருக்கி உற்பத்திகளை கொண்டு வந்துட்டு அதில் ஈற்ற பணத்தை வச்சு அதற்கு பிறகு சோஷியல் ஸ்ட்ரக்சரை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது, சோஷியல் கேபிட்டல், அந்த சமூக முதலீடுகள். இதில் தமிழ்நாடு முதல் நிலையில் இருக்கிறது. நீங்கள் ஸ்வீடன் மாதிரியோ யூரோப்பியனுடைய நாடுகளைப் போலவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வெஸ்டர்ன் யூரோப்பை போல். எங்களுடைய நோக்கம்ங்கிறது முதல்ல சமூக நலத்திட்டங்கள் அடிப்படையில் இடஒதுக்கீட்டில் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான திட்டங்கள், குழந்தைகளுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான திட்டங்கள், இது எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் பண்ணுறதுங்கிறது. இதை கட்டமைத்து அதற்கு பிறகு நாங்கள் பொருளாதாரத்தை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறது தான் அதனுடைய சாட்சியை தான் இப்போது நாங்கள் நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பிடிஆர் அவர்கள் பேசியது வைரலாது. இதில் இன்னொரு பக்கம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிலபஸ்லேயே இல்லாமல் ஆனால் உள்ள ஒரு தக் லைஃப் கொடுத்தது அப்படிங்கிற இடத்துக்கு வந்தது டாக்டர் டிஆர்பி ராஜா அவர்கள், தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர். அந்த வீடியோங்கிறது அவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு சமூக வலைதளங்கள். அது உள்ளபடியே ஒரு கன்சர்னோட கேட்க வேண்டிய கேள்வியும் கூட. என்ன அப்படின்னா, அந்த நெறியாளர் கேட்குறாரு, 1 to 1 உட்காந்துருக்குறாங்க நியூஸ் 18 முதலமைச்சர் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. நெறியாளர் கேட்குறாரு, முதலமைச்சர் கூட ஏதோ சொன்னார் 11.9% நினைக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 11.9% இருக்கிறதா சொன்னார்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு என்னென்ன காரணங்கள், எப்படி இந்த வளர்ச்சி அப்படின்னதும் டிஆர்பி ராஜா அவர்கள் மைக் எடுத்து, இங்கே பாருங்கள், டெல்லியினுடைய ஊடகங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். என்னது எப்படி அது எப்படி சொன்னதான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஒரு விஷயத்துக்கு வரீங்க, தமிழ்நாட்டில் ஷோ நடத்துகிறீங்க, தமிழ்நாடு அரசு சார்ந்து வர போகிறாங்கன்னு தெரியும், தமிழ்நாட்டினுடைய க்ரோத் குறித்து பேச போகிறீங்க, எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துட்டு கூட வர மாட்டீங்க. முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபையும் பண்ணிக்கல, ஊடகவியலாளராகவும் உங்களுக்கு தெரியல. அதை விட மிக முக்கியமானது, நீங்கள் இருக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் உறுதியும் பண்ணலை, உண்மையாக பொய்யான்னு பார்க்க மாட்டீங்க, எப்படி வளர்ந்தீங்கன்னு கேட்குறீங்கன்னா, இது என்ன மாதிரியான ஒரு டெடிக்கேஷன் அல்லது ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வருதா? முதல்ல ஊடகவியலாளராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டை குறித்து எல்லாம் தெரிந்ததாக நீங்கள் காட்டிக்கொண்டு ஆனால் எதுவுமே தெரியாமல் அடிப்படையை கூட பார்க்காமல் வந்து பேசுவது என்பது இது உங்களுடைய மிகப்பெரிய சிஸ்டமிக் கோளாறாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தக் லைஃப் கொடுத்துட்டு அடுத்து ஒரு வார்த்தை கேட்டார், தமிழ்நாடு வளருது, இந்த வளர்ச்சி என்ன எங்கள் ஸ்டேட்டுக்கு மட்டுமா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்தா? அப்போ அந்த 11%ங்கிறது இந்தியா 6.79 இருக்குது, நாங்கள் 11.9% இருக்கிறோம். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த வாஸ்ட் கேப் இருக்கே, தமிழ்நாடு மாடலை இந்தியா முழுக்க கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், இதை ஒரு பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணலாமா? இது குறித்த விவாதங்கள், இங்கே இருக்கக்கூடிய எந்த தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் அல்லது முன்னெடுப்புகள் இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு காரணம், இந்தியா முழுக்க இது எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்? இது எதையாவது கேட்பீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா
அதுக்குள்ளேயே வராமல் திரும்ப 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 நினைக்கிறோன்னுட்டு என்னமோ இந்த எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாததை போல டெல்லி மீடியா ஏன் தமிழ்நாட்டை இப்படி பார்க்கிறது, இப்படி நடந்து கொள்கிறது என்கிற கேள்வியை திரு டிஆர்பி ராஜா அவர்கள் கேட்டது அப்படிங்கிறது தான் அது மிகப்பெரிய வைரலாதுங்கிறத தாண்டி அந்த கேள்வியினுடைய நியாயங்கள், அதனுடைய வீச்சு, அதனுடைய ஆழ அகலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்வலைகளை இப்போது பேசுபொருளாக மாற்றி ஊடக வழிகளில் ஏற்றி இருக்கிறது. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, நீங்கள் பாருங்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.9 அதாவது இங்கே இருக்குன்னும் போது இந்தியா முழுக்க இரட்டை இலக்க வளர்ச்சியுடைய ஒரே ஸ்டேட்டாக நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்க உணர்த்த வேண்டிய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் அதை, ஏன்னா நல்லா இருக்கிற ஒன்று நீங்கள் கொண்டாடினாதான் அதை இன்னமும் பெருக்க முடியும் என்பது அடிப்படையான கூறு. அப்போ இதற்குள்ளேயே வராமல் இதற்கு சம்பந்தமே இல்லை என்பதாக அரசியல் பாசஸாக இருக்கக்கூடியவர்கள், டெல்லியில் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை எதிர்க்கிறாங்கன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டேட் அங்கே இல்லை, நம்ம ஒரு ஆட்சியில் இல்லாமலே வளர்ந்துருக்குன்னா அப்புறம் அவங்களுக்கே திரும்ப திரும்ப ஓட்டு போட்டுருவாங்களே அப்படின்னு அவங்க காட்டுறதுக்கு வழி இல்லைன்னா அதை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் இதை செய்வது எப்படி சரியானதாக இருக்கும்? ஊடகங்களுக்கு அந்த அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து தானே நீங்கள் விளையாடணும் அப்படிங்கிற கேள்வி என்பது தான் இப்போது அதிர்வலைகளை கிளப்பியதாக இருக்கிறது. இதற்கு நடுவில் தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டுக்கு முன்பாகவே ரிலீஸ் ஆனது. அது பெரிய அளவுக்கு பேசுபொருளால், ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 11% அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது. 11 இல்லை, 11ங்கிறது போன வருடம். அதற்கு அடுத்த நிதியாண்டு இப்போ முடிஞ்சிருக்கு இல்லையா, 25/6க்கான நிதியாண்டில் அது 16% கடந்திருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியாவிலேயே மிக அதிகமாக அது நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவு உழைப்பு 11%க்கே இப்போ தான் நீங்கள் நினைக்கிறீங்கிற அளவுக்கு டெல்லி வந்திருக்கு. தமிழ்நாடு கூடுதலாக 5% அதை தாண்டி போயிருக்கிறது. இந்தியாவிலே வேறு எந்த ஸ்டேட்லையும் இல்லாத பர்சன்டேஜ் இருக்குது. இதை விட மிக முக்கியமானது, நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது 32 லட்சம் கோடி அப்படிங்கிறத எட்டியிருக்கிறது. 31.79 லட்சம் கோடியாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது விரிவடைந்திருக்கிறது கடந்த ஆண்டில். அடுத்தது $1 trillion எக்கானமி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை ஒரு இலக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை எட்டுவது அப்படிங்கிறத நோக்கி பயணப்படுவது தொடர்பாக பல விஷயங்கள், அது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய திட்டக்குழுவாகட்டும், பிறகு பொருளாதார அறிஞர்களை வைத்து உருவாக்கப்பட்ட குழுவாகட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி பல விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ப்ரப்போசல்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இதே வேகத்தில் கடந்த ஆண்டு நாம் வளர்ந்து அதே 16% வளர்கிறோம் அப்படின்னா 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை எட்டி பிடிக்கும். அது அடையக்கூடிய இலக்கு தான் என்பதையும் இப்போது நம்முடைய தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது பதிவு செய்திருக்கிறது. ஸோ நம்ம சரியான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதில் நீங்கள் 1% ஒருவேளை 1% நீங்கள் இன்ஃப்ளேஷனுக்கு, ஏன்னா நீங்கள் உலகம் முழுக்க டாலருக்கு எதிரான மதிப்பு சரிகிறது, இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் கூட 2030 என்பதை விடவும் 2031 நீங்கள் ஒரு வருஷம் பஃபர் வச்சாலும் 2031 நம்ம அடையக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது. தனிநபர் வருமானம் அது தமிழ்நாட்டில் சராசரியாக 3,62,200 இருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய சராசரி வெறும் 2,05,000 இருக்கிறது. ஒரு தனிநபருடைய சராசரி வருமானம் ஏறத்தாழ 1.5 லட்சம் ஆண்டுக்கு இந்தியாவை விட தமிழ்நாடு என்பது கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. அதே போல் கடந்த ஆண்டில் இந்தியாவினுடைய மேனுஃபேக்சரிங் ஜிடிபியை விட, அதாவது நீங்கள் இந்தியாவினுடைய இடத்துல தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் என்பது நம்ம வெறும் 6%, 100 பேர் இருந்தால் 6 பேர் தமிழர்கள். நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் 4% தான் தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு. ஆனால் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி துறையினுடைய ஜிடிபியில் 12.6% நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏறத்தாழ 8 1 பங்கு, 4% லேண்டு தான் நம்மகிட்ட இருக்குது, 6% மக்கள் தொகை. ஆனால் 12.6% ஜிடிபி நம்மிடமிருந்து போகிறது. இந்தியாவிலே இல்லாத அளவிற்கு 40,000 தொழிற்சாலைகள் கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 39 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பெருமைகளில் ஒன்றாக இருக்கிறது. இதில் ரொம்ப அடிப்படையாக கவனிக்க வேண்டியது, இந்தியா முழுக்க நீங்கள் வரக்கூடிய தனிநபர் வருமானத்தை விட தமிழ்நாடு அதிகம்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்கள் இந்தியா முழுக்க ஒரு ஈட்டுகிற சராசரி வருமானத்தை விட அதிகமாக ஈட்டுகிறார்கள். The per capita income of 32 districts out of 38 districts in Tamil Nadu are higher than the national average என்பது தான்
நாம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு இலக்காக இருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாடு மட்டும் வென்றதாக இல்லை, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குங்கிற நோக்கத்திலிருந்து இதை பார்க்க வேண்டிய தேவை அரசியலை கடந்தும் இருக்கிறது. டெல்லி ஊடகங்கள் அதை செய்ய போகிறார்களா, வரப்போகிற அரசியல் களத்தில் இது எப்படியான விவாதங்களை கிளப்ப போகிறது, அதனுடைய எப்படி கூர்மைப்பட போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். தேர்தல் நெருங்க ரொம்ப சுவாரஸ்யமான நாட்கள் வரப்போகிறது அப்படிங்கிறது மட்டும் உறுதியான ஒரு விஷயமா இருக்குது.